இந்த 2 சின்ன குழந்தைங்களும் சாதாரண குழந்தைங்க இல்ல. ஏன்னா சின்ன வயசுல பால் குடிக்கிறதுக்கு பதிலா ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க மனுஷங்களே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே காட்டேரி குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க காட்டேரிங்கிறத அவங்க 2 பேரை தவிர அங்க சுத்தி இருக்க யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க 2 பேருக்குமே குடிக்கிறதுக்கு ரத்தத்தை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாது. அதனால அவங்க அப்பா விலங்கோட ரத்தத்தை எல்லாத்தையுமே சேகரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் மத்தவங்க பார்த்தா டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டொமேட்டோ சாஸ் கவர்ல அதை ஊத்தி கொடுக்குறாரு. அவங்களும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால எப்பயும் போல அந்த பொண்ணோட லாக்கருக்குள்ள இருக்கிற ரத்தத்தை குடிக்கலன்னு போயிட்டு இருக்கா. திடீர்னு அவரோட கிளாஸ்மேட் வந்துடுறா. அந்த ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு வந்து அந்த லாக்கரோட லாக்க மாத்தி வச்சுட்டு போயிடா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறா. அந்த லாக்கர் திறக்கவே மாட்டேங்குது. ஆனா இந்த பொண்ணு 3 வேளை சாப்பிடுற மாதிரி 3 வேளை ரத்தம் குடிச்சே ஆகணும். இல்லாட்டி நிலைமை ரொம்ப மோசமா மாறிடும். இவளும் என்ன பண்றேன்னு தெரியாம அந்த ஸ்கூலோட வராண்டால நடந்து போயிட்டு இருக்கா. ரொம்ப மயக்க வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணோட கிளாஸ்மேட் பையன் ஒருத்த வரான். எப்படியாவது இவனை கடிச்சு ரத்தத்தை குடிச்சணும்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம காட்டேரிங்கிறது வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம எப்படியாவது இதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பையன் அந்த ஒரு பொண்ணு கிளாஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணோட கசின் அங்க வந்துட்டு இருக்கான். அவனும் அந்த ஒரு பொண்ணை மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு வச்சிருந்த ரத்தத்தை அந்த பொண்ணுக்கு குடிக்க கொடுக்குறான். இந்த மாதிரி வேம்பயரை பேஸ் பண்ணி மலையாளத்துல ஒரு படம் வந்துச்சு. என்ன படம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.